ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மதுரை தட்டுக்கடை ஸ்டைல் தண்ணி சட்னி. தேங்காய் சேர்க்காத தண்ணி சட்னி. இது ஒரு அருமையான ரெசிபிங்க. ரொம்ப ஒரு ஈஸியான சட்னி. சுட சுட இட்லி தோசையோட ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சூடாக இட்லி பரிமாறி இந்த சட்னியை நிறையா சேர்த்துக்கிட்டு நம்ம சாப்பிடும்போது இந்த சட்னிக்கு வேண்டிய இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சட்னிங்க. தேங்காய் இல்லாமல் சட்னி செய்யணும்னு யோசிக்கும் போது இது நல்ல சாய்ஸு. தட்டுக்கடை டிஃபன் கடைகள்லாம் இந்த சட்னி ரொம்ப ஃபெமிலியருங்க. தேங்காய் சேர்க்காத தண்ணி சட்னி வெயில் காலத்துக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா தேங்காய் சேர்த்து தண்ணி சட்னி அரைச்சி வைக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அது கொஞ்சம் சளிச்ச மாதிரி ஆயிரும் வெயில் காலத்துக்கு. பட் இது ரொம்ப நேரம் தாங்கும். அதனால் நல்லா தாராளமாக இந்த சட்னியை செஞ்சு வச்சுட்டு நல்ல சுட சுட இட்லி தோசை மேலே பரிமாறுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சுங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 7-8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாயை இப்படி லைட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம முழுசாக போடும்போது வெடித்து தெரிக்கும். இந்த சட்னிக்கு நம்ம காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். அப்போ தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம சிகப்பு மிளகாய் போடலாங்க. பட் அதோட டேஸ்ட்டும் கலரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பச்சை மிளகாய் போடும்போது அந்த தண்ணி சட்னி, அந்த தேங்காய் சட்னி ஃபீல் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கு வேண்டி பச்சை மிளகாய் தான் காமனாக சேர்ப்பாங்க. இது கூட ஒரு 5-6 பூண்டு பல் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். அந்த பச்சை மிளகாவும் பூண்டும் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிக குவான்டிட்டியில் நம்ம சேர்க்கிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இனிப்பு டேஸ்ட்டு வருங்க. அதுக்காக தான் காரத்தை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம பச்சை மிளகாவை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தாங்க வதக்கி இந்த சட்னி செய்யணும். நான் இங்கே ஒரு 7-8 பச்சை மிளகாய் கிட்ட சேர்த்துருக்குறேன். பட் இது மீடியமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக காரமாக இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. பட் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காரம் விரும்பி சாப்பிட்றவங்க ஒரு 2-3 பச்சை மிளகாய் அதிகமாக கூட சேர்த்து வதக்கி இந்த சட்னி செய்யுங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுறலாம். வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்கே கல்லுப்பு, ஹிமாலயன் பிங்க் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல தாராளமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ஆல்மோஸ்ட் சட்னி ரெடி. பட் கண்டிப்பாக தாளிச்சுக்கணும். இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாவை உடச்சி சேர்த்துருவோம். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எல்லாம் வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற சட்னியை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். இங்கே வெங்காயத்தோட பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறோங்க. சட்னி கொஞ்சம் கெட்டிப்படும் கொஞ்சம் லைட்டாக கொதிச்சு வரும்போது. ஸோ கொஞ்சம் தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான மதுரை தட்டுக்கடை ஸ்டைல் தண்ணி சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. தேங்காய் சேர்க்காத இந்த தண்ணி சட்னி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோடு இருக்கும். நல்ல சுட சுட இட்லி தோசையோடு பரிமாறி சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்குங்க. ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னி இது. மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.